ஹாய் காய்ஸ், சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மினி பர்ச்சேஸ் தான், ரொம்ப லென்த்து கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆரோக்கியா வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து 31 ரூபா லிட்டர் வந்து பால் பேக்கெட். இது வந்து க்ரீன் வந்துருக்கு, ஆரஞ்சு இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். சரி, லைட்டராக சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது கேஸ் அடுப்பு பற்றிக்கும். சரி, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து லைட்டர் வாங்குற வரைக்கும் மேக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சன்ரைஸ் வந்து இப்படி தான் வந்து வாங்குவோம். 2 ரூபா ஒரு பேக்கெட் வந்து வாங்கணுமா, ஒரு டம்ளருக்கு ஒரு பேக்கெட் வந்து கரெக்டாக இருக்கும் அது வந்து காப்பி போடுறதுக்கு. அப்புறம் காக்காய்க்கு எப்பவும் போல் பிஸ்கெட் வந்து பார்லேஜ் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். பார்லேஜ் ஒரு 5 பேக்கெட்டு. அப்புறம் இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கிட்டு வந்தேன், சாம்பிராண்டி. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு நல்லா இருந்தது. நாங்கள் வந்து பிளாக் வத்தி வாங்கி யூஸ் பண்ணிக்கோம். இது 10 ருபீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டு வந்தது கம்ப்யூட்டர் சாம்பிராண்டி மாதிரி தான். அது பார்த்திங்கன்னா இது வந்து முக்கோணம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட் கலர் வந்து எல்லோ கலர் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 ருபீஸோ 3 ருபீஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து இதோட ரேட்டு பாருங்கள், இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள். 3 ரூபா தான் இதோட ரேட்டுன்னு நினைக்கிறேன். சரியாக வந்து நான் வீடியோ எடுத்தது அதுக்கப்புறம் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஈனோ வந்து பார்த்திங்கன்னா கோக்கில் வந்து 2, ஆரஞ்சில் வந்து 2, இது 1 மட்டும் 10ன்னு நினைக்கிறேன். ஈனோ ஒரு பேக்கெட் வந்து 10 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டுக்கு வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ண போகல. சரி, அதனால் மினிமம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவு கொல்லி கொஞ்சம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மந்த்து ஸ்டார்ட் ஆகும்போது போய் வாங்கிக்கலாம் நான் விட்டுட்டேன். சரி, வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் இருந்தது. சரி, அவங்க வாங்கி பார்க்கலாம். 2 டைம் வாங்கி பார்த்துருக்கேன்னா ரேட்டெல்லாம் அதே ஃபிக்ஸாக தான் கொடுப்பாங்க. டிஸ்கவுண்ட்டும் அதுக்கப்புறம் 1.5 பின் கூட இது பண்ண மாட்டாங்க. டிமார்ட்டில் ஒவ்வொரு பொருள் மேலே வந்து பார்த்திங்கன்னா 20 இல்லை அந்த மாதிரி 10 ருபீஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு சோடா தான் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா அதே ரேட்டு தான் வந்து கொடுத்தாங்க, 20 ருபீஸ் வந்து ரேட்டு. அங்கே டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே ரேட்டு தான் வந்து கொடுப்பாங்க. சில பொருளெல்லாம் டிமார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் வந்து ஒரே இதில் வந்து வாங்கி பார்க்கணும். டிமார்ட்டில் வந்து வாங்குறதுக்கும் வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படின்னு பார்ப்பேன். வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான். ஏன்னா அந்த ரேட்டு எதுவும் அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க. 1.5 பின்னல் இல்லை 2 ருபீஸ் வந்து லெஸ் பண்ணுறதெல்லாம் கிடையாது. 1 ரூபா கூட லெஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சாம்பிராண்டி சொன்னோம் இல்லைங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பீஸ் ஒன்று இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா சைஸ் வந்துட்டு நம்ம வந்து இயற்கையான வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சாம்பிராண்டி வந்து செஞ்சது எப்படின்னு பார்த்துருப்பீங்க வீடியோவை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல் இருந்தது. இது பொடி கருவேப்பிலை வந்து வாங்கிட்டு வந்தேன். டிமார்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் என்னென்னா இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து டிமார்ட்டில் எல்லாமே கிடைக்கும். இங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது வழியில் வந்து ஒரு அம்மா விற்றுட்டு இருந்தாங்க பஸ் ஸ்டாப்பில். அவங்ககிட்ட தான் வந்து வாங்கினேன். வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது 10 ரூபா ஒன்று பார்த்திங்கன்னா. அது வந்து கீரை வந்து வாங்கினேன். கீரை கட்டு மட்டும் 20 ரூபாய் கீழே வந்து குறைக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இது நைட்டு வாங்கிட்டு வந்து வீடியோ எடுத்தது. நைட்டில் எங்கள் வீட்டில் வீடியோ சரியாக வராது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த டல்னஸ்னு அதிகமாக வரும். அது நம்ம எடுக்கிற நேச்சுரல் கலரே வந்து வராது அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா. சரி, என்ன பண்ணுறது, நைட்டு வந்து நான் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா காலையில் குக் பண்ணுறதுக்காக நான் வந்து அப்போவே வந்து வீடியோ எடுத்தேன். இந்த பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட் வந்து ரிங் லைட் தான் வச்சோம். அதுக்கப்புறம் ஏன்னா ரிங் லைட் வைக்காமல் வந்து வீடியோ நல்லா வராது. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணக்கீரை இது வந்து 20 ரூபா கட்டு சொன்னாங்க. இது வந்து எப்போ சீசன் தான் வரும் பார்த்திங்கன்னா, எனி டைம் வந்து இது கிடைக்காது. 20 ரூபா கட்டு வந்து சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கு பன்னீர் மாதிரி நாங்கள் செய்வோம் அந்த கீரையை. அது ஒரு நாளைக்கு நம்ம எப்படி செய்யுதுன்றது வீடியோ அப்டேட் பண்ணுறோம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து பன்னீர் கூட வச்சு செய்யலாம். இதில் இந்த பண்ணக்கீரை இப்படிலாம் செய்யலாமா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கீரை வந்து பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து வாங்கினேன். லெமன் வந்து 1 5 ரூபா சொல்லி கொடுத்தாங்க. 5 ருபீஸ் ஒன்று வந்து 3 லெமன் வாங்கினேன். அது லெமன் மட்டும் பார்த்திங்கன்னா டாட்டாக இருந்துச்சு மேலே. சரி, ஒரு ஆள் ஜூஸ் தானே, நம்ம விளக்க போடுறது அந்த மட்டும்தான் லெமனில் விளக்க போடும்போது நம்ம அந்த டாட் இருக்கக்கூடாது சொல்லுவாங்க. மற்ற டைமில் வந்து நம்ம ஜூஸ்க்கு இல்லை அப்புறம் லெமன் ரைஸ்க்கெலாம் வந்து செய்கிறோன்னா அதுக்கு மேலே டாட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம சாமிக்கு இது பண்ண போகிறதில்ல. அது புள்ளிகள் இருக்கக்கூடாது மேலே சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ பார்த்திங்கன்னா இது கோவில் பண்ணக்கீரை. இதுதான் 3 லெமன் வந்து வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா. இது வந்து அந்த மழைக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா காற்றுக்கு வந்து அந்த டாட் அந்த புள்ளிகள்லாம் விழும் சொல்லுவாங்க. அவ்வளோதான் நான் வந்து பார்த்திங்கன்னா சரி இது வந்து வாங்கிட்டு வந்து ஜூஸ் ஒன்றா போட்டுக்கலாம், லெமன் ரைஸ் ஒன்றா செஞ்சுக்கலாம் அப்படி சொல்லலாம். லெமன் ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக அப்படி செய்யுது சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீடியோ நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் அது வந்து பச்சை மிளகாய் வச்சு செய்யும்போது அந்த லெமனுடைய புளிப்பு
அதெல்லாம் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் காஞ்சி மிளகாய் வந்து சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாய் தான் சேர்ப்போம். சூப்பராக இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா. அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டது தான் வாங்கிட்டு வந்தேன். ஜூஸ் தான் அதிகமாக நான் வந்து சாப்பிடுவேன். ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு கொஞ்சம் எனர்ஜிக்காக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் நர்வஸாக இல்லை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும்போது அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் நர்வஸாக இருக்க டைமில் இந்த மாதிரி போட்டோம்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷப்பாக தெரியும் நம்மளுக்கு லெமன் ஜூஸ் சாப்பிட்டா. இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.